நம்மள நிறைய பேருக்கு தண்ணி மாதிரி இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தண்ணி சாஃப்டா பிளெக்சிபிளா நீங்க எந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஊத்தினாலும் அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே தன்னை மாத்திக்கும். ஆனா இந்த தண்ணிக்கு இந்த நெருப்பையே அணைக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்றதாங்க நம்மள நிறைய பேர் மறந்துட்டோம். நம்மள எல்லாருமே ஓமனத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம், ஓமனத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்ற இந்த பேச கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து strengthen your self respect. மத்தவங்க உங்களை எப்படி வேல்யூ பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டிய ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்கன்றத பொறுத்துதான் மத்தவங்க உங்களையும் நடத்துவாங்க. அதுதான் அவங்களுக்கான க்ளூ. சோ ஒரு நல்ல போஸ்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, காமான ரியாக்ஷன்ஸ் கொடுங்க, கிளியரா பேசுங்க, கான்பிடன்ஸா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இதுவே உங்களோட டிஸ்ரெஸ்பெக்ட கண்டிப்பா குறைக்கும். ரெண்டாவது, கம்யூனிகேட் யுவர் பவுண்டரிஸ் early. இப்போ உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டே இருக்காங்க, அந்த சிச்சுவேஷன் உங்க கையை மீறி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டான ஃபர்மான சென்டென்சஸ் மாத்திரம் பேசுங்க. இந்த பேச்சுல உங்களுக்கு ஈடுபாடு இல்ல அப்படின்றத புரிய வைங்க. உங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கறதையும் அவங்களுக்கு புரியுற வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லுங்க. இந்த கன்சிஸ்டன்ஸ் பிஹேவியர் கூட உங்களோட அவமானத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்தும். மூணாவது, practice calm and neutral responses. இப்போ உங்களை அவமானப்படுத்த மாதிரி பேசும்போது நீங்க கோபப்பட்டாலோ இல்ல பொறுமை இல்லாம நீங்களும் திரும்ப அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறதுனால உங்க அவமானம் மாற போறதே இல்லைங்க. அதனால உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் காமா ஸ்டெடியா பேசுங்க. தேவைப்பட்டா அந்த டிஸ்கஷன்ஸ இடையில பாஸ் கூட பண்ணுங்க, அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. நாலாவது, சூஸ் யுவர் என்விரான்மெண்ட். நம்மள சுத்தி இருக்க பீப்புள் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கணுங்க. உங்க கூட ரொம்ப ரூடாவோ இல்ல உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ கொடுத்துட்டு இருக்க பீப்புள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு குரூப்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களை டிஸ்ரெஸ்பெக்டபிளா பேசுறவங்க கிட்ட இருந்து எப்பவுமே தள்ளியே இருங்க. உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ற லீடர்ஸ் கூட நிறைய பேசுங்க. உங்களை எப்பவுமே பாசிட்டிவா என்கரேஜ் பண்ற பீப்புள் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ல கம்மி பண்ணிடலாம். அஞ்சாவது, யூஸ் அசர்ட்டிவ்னஸ் நாட் அக்ரஷன். நீங்க எந்த விஷயத்த சொல்லணும்னாலும் உறுதியா சொல்லுங்க, ஆனா கடுமையா சொல்லாதீங்க. உங்களுக்காக நீங்க தாங்க நிக்கணும், ஆனா அதே சமயத்துல மத்தவங்களை அது ஹர்ட் பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க பேசிட்டே இருக்கும்போது யாராவது உங்களை இன்டரப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்ல வரத சொல்லிடுறேன், இல்லைன்னா நான் அந்த பாயிண்ட மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட உறுதியா சொல்லி பினிஷ் பண்ணுங்க. ஆறாவது, இன்வால்வ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இப்போ உங்களை டிஸ்ரெஸ்பெக்டிவா ட்ரீட் பண்றது ஒரு லிமிட்டை தாண்டி ஹராஸ்மெண்ட் ஆவோ இல்ல அபியூஸ் ஆவோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃபேமிலிக்கோ இல்ல உங்க ஹெச்ஆர்க்கோ உங்களை சூப்பர்வைஸ் பண்றவங்க கிட்டயோ இல்ல உங்களோட அத்தாரிட்டி கிட்டயோ தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலிஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் கண்டிப்பா பண்ணுங்க. இதுல அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைங்க. ஏழாவது, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். பீப்புள் எல்லாருமே மிரர்ஸ் மாதிரி தாங்க. உங்களை அவங்க அவமானப்படுத்தி பேசும்போது தயவு செஞ்சு உங்க டோனை ஹையராலாம் வச்சு நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் காமா ஷட்டலாவே உங்களோட டோன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. மத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அதே மரியாதையை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேங்க, தண்ணி மாதிரி இருங்க, தண்ணி மாதிரி.